ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரைப்பட ஆராய்ச்சியாளர், மூத்த பத்திரிகையாளர் மற்றும் பன்முக ஆற்றல் கொண்ட திரு வாமனன் ஐயா அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் திருவருட்செல்வர்னு ஒரு படம் நடத்தியிருந்தார். அதில் 63 நாயன்மார்கள் பற்றிய கதை. அந்த படம் குறித்து விரிவாக சொல்லுங்கள் நீங்கள். அதாவது திருவிளையாடெல்லாம் முடிந்த பிறகு இந்த சேக்கிழார் பெருமான் அவர்கள் தொண்டர் புராணம் என்று தொண்டர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, அது கதைகள் மட்டும் இல்லை, அவர் ஆராய்ச்சியே செஞ்சுருக்கார். ஆராய்ச்சி செய்து அவர்கள் இப்போ நான் கல்கத்தாவில் பிறந்தாலும் மயிலை தான் அடுத்த பிறப்பு இருப்பு அது மாதிரி. அப்போது வாயிலார் நாயனார்னு இருந்தார், அவரை பற்றி எழுதுகிறார். அப்போது மயிலையில் தேடி தெரிந்து எழுதுகிறார். அப்படி அவர் எழுதினவர் தொண்டர் புராணம். அந்த தொண்டர் புராணம் அப்படின்னா கூட கேள்விப்பட்டிருப்பேங்க, சிவபெருமான் பெருமான் பெரியவர், ஆனால் தொண்டருக்குள் அடக்கம் அவர். ஆக தொண்டர்கள் தான் பெரியவர்கள். ஏன் என்று கேட்டால், நாம் எல்லாம் இந்த பூமியில் பிறந்து விட்டோம். இந்த தொண்டர்கள் தான் நமக்கு எடுத்துக்காட்டு. அந்த தொண்டர்கள் போல் நாம் வாழ வேண்டும், குண்டர்கள் போல் வாழக்கூடாது அப்படிங்கிறத காட்டுறதுனால அந்த தொண்டர்கள் தான் பெரியவர்கள். சிவபெருமான் எப்பொழுதும் இருக்கவே இருக்கார், ஆனால் தொண்டராக இருப்பவர்கள் பெருமை தாங்கிறது. அதை நம்ம ஏபி நாகராஜன் அவர்கள் அதை பார்த்து அந்த தொண்டர்களுடைய புராணத்தை நடிகர் திலகம் அவர்களை ஒரு என்ன சொல்கிறது, அஸ்திவாரமாக கொண்டு, நங்கூரமாக கொண்டு, அந்த பக்தி வெள்ளம் அப்படிங்கிற ஒரு பெரிய கப்பலை அவங்க நிலை நிறுத்தி காட்ட வேண்டும் என்றால், இதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றால், மக்களெல்லாம் ஏற்றுக்கொண்ட அந்த நடிப்பு சிங்கம், நடிப்பு சக்கரவர்த்தி அவர் நடித்தால்தான் அவர்கள் பார்ப்பார்கள் என்று சொல்லி அவர் அந்த திருவருட்செல்வர் படத்தை எடுத்தார். அது இன்றைக்கும் பாருங்கள், நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் 67, இன்றைக்கி எவ்வளவு நாள் ஆச்சு? 33, 23, அவ்வளோ வருஷம், 60 வருஷம் ஆகப்போகுது. அப்படி பார்த்தாலும் நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த ஜெனரேஷன், போன ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷனுக்கு இதை பார்த்தா அது ஒரு பாடமாக அமையும் என்பதை அவர் அப்படியே எடுத்து காட்டி நடிப்பின் வாயிலாக, நமக்கு முன்னெல்லாம் சொல்லுவாங்க ஒரு நாடகம் போட்டால் போதும், பல பெரிய இலக்கியங்கள் செய்யாததெல்லாம் செய்யலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சினிமா, ஒரு தடவை நாடகம் கூட இல்லை, அதை எத்தனையோ காப்பி எடுக்கலாம். அதை காட்டினால் நமக்கு போதும். அதிலிருந்து அதை அப்படி காட்டி திருவருட்செல்வரிலே இந்த தொண்டர்களுடைய பெருமையை, தொண்டர்களாக நடித்து மட்டும் இல்லை, சேக்கிழாராகவும் அதில் நடித்திருக்கிறார். இந்த சேக்கிழாராகவும் அந்த தொண்டர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நம் கண்முன்னே காட்டினார் நடிகர் திலகம். கண்டிப்பாக சார். அதாவது சேக்கிழாராக சொன்னீங்க, என்ன மாதிரி கேரக்டர் அவர் எடுத்திருக்காரு? 63 நாயன்மார்கள் இருக்காங்க, அதில் எந்த ஒரு நாயன்மாராக அவர் நடித்திருக்காரு? அதில் சொன்னீங்க எப்படின்னா, தமிழ்நாடு இந்த பூமியா அந்த பூமியா, அது எந்த பூமியெலாம் கேட்பாங்க. அப்போது தமிழ்நாட்டில் எத்தனையோ மலைகள் இருக்குது. நான் ஒரு பாடல் எழுதி நானே இசையமைத்து போட்டேன். மலை குரத்தி தனை மணந்த முருகேசன் திருப்புகழை மலைதோறும் சாற்றுகிற தமிழ்நாடு, 63 அருள் ஞான சரிதங்களை அன்றாடம் போற்றுகிற தமிழ்நாடு, அன்றாடம் போற்றுகிற தமிழ்நாடுன்னு அந்த தமிழ்நாடு இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் இந்த 63 பெருமை என்னவென்றால், சாதி அப்படின்னு ஒன்று இருக்குது. சாதினா இன்றைக்கு இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், இது காலங்காலமாக இருந்திருக்கிறது. ஆனால் காலங்காலமாக இருந்தாலும் நாம் காலமாக இருந்ததை நாம் பார்த்ததில்லை. அது எந்த வடிவத்தில் இருந்தது? சில சமயம் பல ஆக்கிரமிப்புகளின் காரணமாக, அந்த சூழல்களின் காரணமாக அது கோரமுகம் கொண்டதாக இருந்திருக்கலாம். சில சமயம் அது அரவணைத்து செல்லுகிற முறையிலே இருந்திருக்கலாம். இப்படியெல்லாம் எப்படி ஆச்சுன்னா, வெள்ளைக்காரன் ஒரு சென்சஸ் எடுத்தான். அந்த சென்சஸ் எடுக்கும்போது எதேதோ ஜாதியெல்லாம் எங்கெங்கேயோ போட்டு திணிச்சு அவன் அந்த ஜாதிங்கிற முறைன்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த முறையை தன் முறைக்கு ஏற்றது போல் அவன் செதுக்கி விட்டான். இப்படிலாம் இருந்திருக்கு. இதை நீங்கள் இதை தான் நான் சொல்கிறது தான் ஏற்கனவே சொல்லலை. ஆனால் இதுக்கு பின்னாடி ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இருக்கின்றன. ரொம்ப நமக்கு நினைக்கிற மாதிரி அப்படியே புரிஞ்சுக்க முடியாது, அப்படி இருக்கின்றன. அதில் இந்த 63 பெருமை என்னவென்றால்,
அவர்கள் ஜாதியை குறித்து வந்ததல்ல. அது உயர்ந்த ஜாதி என்று கூறக்கூடியவர்களும் இருந்தார்கள், மற்ற ஜாதிகளில் இருக்கக்கூடியவர்களும் இருந்தார்கள். சொல்லணும்னு சொன்னால் அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் இருந்தார். திருநாவுக்கரசர் வேளாளர் அந்த பிரிவில் வந்தவர். ஆனால் அவருக்கு பக்தர், அவரை பார்த்தவர் அல்ல. அப்பூதி அடிகள் அந்தனர். அவர் வந்து எல்லா இடத்துலையும் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் இது அப்படின்னு செய்கிறார். அந்த ஊருக்கு நம்ம காலம் மாதிரி இல்லையே, ஒரே நிமிஷத்தில் ஃபோட்டோ அனுப்புறது, இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் கிடையாது. அவர் அந்த ஊருக்கு வரார் திருநாவுக்கரசர். அப்போ அவர் கேட்குறார், அப்பூதி அடிகளை பார்க்குறார். எல்லா இடத்துலையும் திருநாவுக்கரசர்னு போட்டிருக்கீங்களே, உங்கள் பேரில் யாரோ ஒருத்தர் திருநாவுக்கரசர் அவர் பேரில் நீங்கள் போடுறீங்க. யாரோ ஒருத்தர் அவர் சிவபெருமானுடைய பக்தர், எமக்கு தான் குருநாதர், அவரை யாரோ ஒருத்தர் என்று கூறிவிட்டீர்களே என்று அவர் கூறுகிறார். இப்படியெல்லாம் சாதிகளினுடைய அந்த அமைப்பு நாம் நினைத்து பார்க்கக்கூடிய அமைப்பு கிடையாது. அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கும் பொழுது இதை புரிந்து கொண்டு கூட ஏபி நாகராஜன் அவர்கள் முதல்ல காட்டக்கூடியது என்னென்னா, ஒரு வண்ணார் திருக்குறிப்பு தொண்டர் என்ற பெயரிலே வரக்கூடியவர். அவருடைய தொண்டு என்னவென்றால், நம்ம தொண்டு பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே இதுதான் பண்ணணும். நாம் ஒரு தொண்டு என்றால் ஒரு அடியாருக்கு ஒரு துண்டு தோய்த்து தருகிறேன், அதை சரி செய்து அதை வந்து இது பண்ணி தரேன், அப்படி தோய்ச்சி தரேன் அப்படின்னு சொன்னால் அவர் அதை பண்ணக்கூடிய ஒரு விரதத்தை ஏற்றுக்கொண்டு, அது இருந்தால் தான் சாப்பிடுவேன், அதை நான் செய்யணும் இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு விரதம். அப்போ என்ன தெரியுது, சாதாரண எளியவர்களும் இறைவனை வழிபடலாம், எளியவர்களும் இறைவனை எளிய முறையிலே வழிபடலாம். ஆனால் தொடர்ந்து செய்ய வேண்டும், இறைவனை நினைத்து செய்ய வேண்டும். அதில் ரொம்ப அற்புதமாக ஒரு பாட்டு அமைத்திருப்பார்கள். இந்த வண்ணார்கள் எல்லாம் வந்து சலவை செய்ய இது பண்ணும் பொழுது என்னங்கிறது. அப்போது அந்த பாட்டுக்கு இடையிலே நடிகர் திலகம் ஏற்ற அந்த திருக்குறிப்பு தொண்டரை அப்போ சொல்லுவார் அவர், கந்தையிலே அழுக்கிருந்தா கசக்கி எடுத்து விடு வெள்ளையப்பா, உன் சிந்தையிலே அழுக்கிருந்தா சிவனடியை நாடிவிடு வெள்ளையப்பா, உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, பூவுலக வாழ்க்கையெனும் பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் ஓடுதடா வெள்ளையப்பா, அவன் அருள் என்னும் நிழல்தனிலே வெள்ளையப்பா, இந்த உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா. இதை நான் வந்து நடிகர் திலகம் நடித்த இந்த பாடலை குறித்து டி.எம். சௌந்தரராஜன் அவர்களிடம் சொன்ன பொழுது அவர்கள் எழுந்து நின்று, இப்படிப்பட்ட பாட்டா நான் பாடிட்டேன், இது எல்லாமா நான் பாடியிருக்கேன் என்று அசந்து போனார்கள். அப்படிப்பட்ட திருக்குறிப்பு தொண்டருங்கிற எளிய பக்தரை காட்டி அந்த பக்தியை அவர்கள் காட்டினார்கள். பக்தி என்பது எவ்வளவு பெரிய சக்தி, அது மனிதனை அவனுடைய ஆன்மா, நமக்கு ஆன்மான்னு ஒன்று இருக்குன்றாங்க இல்லையா, அந்த ஆன்மாவை நமக்கு தெரியாது. நம்ம இந்த உடல், இந்த எண்ணம், இந்த மூச்சு கூட நமக்கு தெரியல, மூச்சு விட தெரியலன்னு பல பேருக்கு மூச்சு விட கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மனிதனை அந்த ஆன்மா பக்கம் செலுத்தக்கூடியது இந்த பக்தி, அது மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை இந்த வழியிலே திருக்குறிப்பு தொண்டரை நடித்து காட்டியதில் எளிமையான பக்தரை அவர் காட்டினார். கண்டிப்பாக சார், அதாவது அனைத்து ஜாதிகளும் ஒன்றுன்ற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிருக்கான்னு சொல்கிறீங்க. கடவுள் மூலம் அனைவரும் ஒன்று தான் இல்லையா? இந்த படம் மூலமாக அவர் சொல்ல வரும் கருத்து என்னவா இருந்தது? அதாவது பக்தி தான் வாழ்க்கையினுடைய பிரதானமான அம்சம். இந்த பக்தின்னு நினைக்கும் பொழுது நாம் வந்து ஏதோ அதை ஒரு சடங்குங்கிறது மட்டும் இல்லை. பக்திங்கிறது என்ன அப்படின்னா, மனிதன் பண்பட அவன் என்ன தெரிகிறான் என்றால், அவன் உள்முக தேடல் ஒன்று உருவாகிறது. எல்லா வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மை அவனுக்கு தெரிகிறது. நிலையற்ற தன்மை தெரியும்போது ஒரு நிலையான ஒரு வஸ்துவை தேடுகிறான். அந்த நிலையான வஸ்துங்கிற விஷயத்தில் இறைவன்கிறதுல குவிகிறது. அந்த அவனுடைய எண்ணத்தில் அந்த குவிந்த அதன் மூலமாக அவன் தேடுகிறான். இதுதான் பக்தியினுடைய விஷயம். இதை
பற்பல பக்தர்களை காட்டுகிற பொழுது வெவ்வேறு சமுதாயத்திலே வெவ்வேறு நிலைகளிலே இருப்பார்கள். இதில் தான் எப்படி காட்டுறார் அப்படின்னு சொன்னால், எப்படி பக்தர்கள் யார் அப்படின்னு இவர் சொல்கிறார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். எனக்கு நன்மை நடந்தது, நன்மை நடக்கவில்லை என்பதை கடந்து சென்று விட்டவர்கள் அவர்கள். ஏன்? சிவபெருமான் ஒருத்தர் தான் சிந்தையில் இருக்கிறார். சிந்தையில் சிவபெருமான் இருக்கிறார்னா அது ஒரு பக்தி ஒருத்தரை நினச்சிட்டு இருக்கார் போல் இருக்குன்னு இல்லை. அவர்கள் நம்மை விட நாம் அறியாத ஒரு பெரிய பரிமாணத்திலே இருக்கிறார்கள். இட்ஸ் எ கிரேட்டர் டைமென்ஷன். அந்த டைமென்ஷனில் இருக்கிறார்கள். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார். இப்போ நாமே ஒரு ஆட்டோவில் வரோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 லட்சம் ரூபாய் யாரோ கொடுத்தாங்க, நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டோம். அந்த அவர் வந்து திருப்பி கொடுக்குறார். அந்த 3 லட்சம் அவருக்கு பெருசு இல்லை, என்னது இல்லை, யாருதோ சேர்ப்பேன். சத்தியம், அவர்கள் பெற்றோர்கள் வளர்த்த அந்த சத்தியம் என்னது இல்லாதது எனக்கு வேண்டாங்கிறது. இது தெய்வீகமான சிவபெருமான் அங்கே இருக்கார். இந்த மாதிரி எத்தனையோ சிவபெருமான வாயை விட்டு சிவான்னு சொல்லணும் இல்லை, எனக்கு அவா இல்லை, எனக்கு ஆசை இல்லை, நான் இருக்கிற வழியே சரியாக செய்கிறேன், எனக்கு இதை விட பெருசு தேவையில்லை அப்படின்னு பக்குவமாக இருக்கிறவர். இந்த மாதிரி எத்தனையோ சிவன் பெயரை சொல்லாதவர்கள், விபூதி இடாதவர்கள், அவர்களுடைய உள்ளத்திலேயும் இறைவனுடைய பெரிய தன்மை எத்தனையோ வாழ்க்கையில் இருந்திருக்கு. இதையெல்லாம் வந்து சிருஷ்டித்து காமிக்கும் போது அந்த அப்பர் பெருமான், அவர் வயதானவர், அந்த அப்பர் பெருமான் ஞானசம்பந்தர் இளையவர், அவருடைய பல்லக்கு அவர் தூக்குகிறார். இந்த அப்பர் பெருமானாக நடிப்பதற்கு ஜாதிகள் இல்லை அப்படின்னு நம்ம, ஜாதிகள் எல்லாம் விஷயம் அல்ல, அதெல்லாம் ஒரு பொருட்டு அல்ல. அந்த ஜாதிகளில் சில பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கலாம், சில நல்ல பழக்க வழக்கங்களாக இருந்திருக்கலாம், சிலது நல்லதற்ற பழக்கங்களாக இருந்திருக்கலாம். எது நல்லதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த அப்பருடைய வேடத்தை அவர் நடித்து காட்டுகிற பொழுது அதில் இருக்கக்கூடிய குழைவு, ஆனால் அதை எப்படி அவர் வந்து செய்தார். அந்த அப்பர் வேட இவ்வளவு வேடத்தை நடிக்கிறார், ஜஸ்டிஸ், பெரிய ஜஸ்டிஸாக நடிக்கிறார். அதுக்கு ஒருத்தர் அவர் முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டார், சுப்ரீம் கோர்ட்டை இவரை. அப்போ இப்படி யார் உதாரணமாக அமைந்தார்கள் என்று அவருடைய பற்றி நினைக்கும் பொழுது இன்னும் அவர் இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தவரா நடிகர் திலகம் என்று எண்ண தோன்றுகிறது. அவர் முன் உதாரணமாக கொண்டவர் அந்த அப்பர் வேடத்திற்கு. கண்டிப்பா சார். அவர் யாரை முன்னுதாரணமா வச்சு நடிச்சிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? அவர் அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் அவரே சொன்னதுனால அவர் வந்து என்ன சொல்றார், காஞ்சி பெரியவர் அவரை அப்போது அவர் வேளாளர், ஞானசம்பந்தர் அந்தணர். அந்த வேளாளரை சித்தரிப்பதற்காக 20ஆம் நூற்றாண்டிலே இவர் இந்த மகா பெரியவார்னு சொல்லக்கூடிய இந்த காஞ்சி சுவாமிகள் தான் அவருக்கு வந்து அவர் மனதில் நின்றார். எப்படி நின்றார்னு சொன்னால், ஒரு தடவை சிவாஜி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று காஞ்சி பெரியவர் கூப்பிட்டு அனுப்பினார். அவர் கூப்பிட்டு அனுப்புகிற பொழுது சிவாஜி அவர்கள் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு பார்க்க சென்றார். அப்போது வந்து அவர் வந்து மயிலாப்பூரில் ஒரு இடத்துல இருந்தார். 1950களில் 57, 58 என்று நினைக்கிறேன். அப்பொழுது அவர் காஞ்சி பெரியவர் சொன்னார், நீ தான், அப்போது விளக்கு வேறு அணைந்து விட்டது. அப்போது விளக்கு அணைந்த பிறகு அவர் வந்து இந்த இதெல்லாம் குத்து விளக்கெல்லாம் ஏற்ற சொன்னார், விளக்குகள்லாம். அப்போது இருக்கும் பொழுது அதில் தான் இவர் பார்க்குறார். அவர் அந்த விளக்கினுடைய ஒளியில் தான் சிவாஜி பார்க்குறார். அப்போ கேட்குறார், நீ தான் சிவாஜி கணேசனா என்று கேட்கிறார். ஆமாம் ஐயா என்று கும்பிடுகிறார் அவர். அப்பொழுது சொல்கிறார் அவர், நீ வந்து பெரிய பக்திமான், நான் வந்து எந்த கோவிலுக்கு சென்ற கோவிலுக்கு சொல்லுகிறார். அந்த கோவிலுக்கு சென்றேன், அங்கே ஒரு யானை எனக்கு மாலை போட்டது, அதை போட வைத்தார்கள். அப்பொழுது இது யார் கொடுத்த யானை என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இது சிவாஜி கணேசன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த இதுக்கு. அதை அந்த கோவிலில் திருவானைக்காவுக்கு வந்தேன், அங்கேயும் ஒரு யானை போட்டது. பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு வந்தேன், அங்கேயும் ஒரு மாலை போட்டது. இவையெல்லாம் நீ கொடுத்த யானைகள் என்று அவர்கள் சொன்னார்கள். அவன் ஒரு சின்ன பூனையை கொடுத்துட்டு பெருசாக பேரை பிரபலப்படுத்திக்கிறான்.
நீ நீ ஒன்றும் இந்த யானையை கொடுத்தேன்னு ஒன்றும் சொல்லவே இல்லையேப்பா அப்படி சொல்லிட்டு உன்னை பெற்றவர்கள் பெருமைக்குரியவர்கள், நீ நன்றாக வேண்டும் என்று அம்பாளிடம் பிரார்த்தனை செய்கிறேன் என்று காஞ்சி பெரியவர் சொன்னார். அது 57, இது 67. 10 வருஷத்துக்கு பிறகு இவர் எப்படி உட்காருவார், எப்படி எழுந்துப்பார், இப்படிங்கிறதெல்லாம் அவரை நினைவில் வைத்து கொண்டே அந்த அப்பர் சுவாமிகளை இவர் இது பண்ணி காட்டினார். அந்த மாதிரி யாரை நம்ம சந்திக்கிறோமோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பெரியவர் இருக்கும் பொழுது அவருடைய நடைமுறை பாவனைகள் அப்படி பகவத்கீதையில் வரும். எப்படி பெரியவர்கள் நடக்கிறார்கள், அவர்கள் எப்படி பேசுவார்கள், அதை நீ எனக்கு விளக்க வேண்டும் கிருஷ்ணா என்று கேட்பார்கள். ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத, அவர் எப்படி பேசுகிறார், கிம் ஆசீத்த எப்படி உட்காருவார், கிம் பிரஜேத்த எப்படி நடப்பார் என்று கேட்கிறார். அப்புறம் மனிதர்களுடைய ஆசை, ஆசை வயப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே ஆசையை கடந்திருக்கக்கூடிய மகனீயர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி வசந்தம் வந்தால் இந்த பூமியெல்லாம் புஷ்பங்களாக வருமோ அப்படி ஒரு மகான் வந்தார், இந்த உலகமெல்லாம் சந்தோஷப்படும். அந்த வகையிலே அவரை பார்த்து அவர் நடப்பது, அவர் பேசுவது, அவர் எந்த இடத்துல ஓட்ட வைக்கிறார் பாருங்கள். அவருடைய வெற்றிக்கு காரணம் ஒரு மகானை கண்டார், அந்த மகானை கண்டு அந்த மகானை பிரதிபலித்தார். அந்த வகையிலே அவர் அதனால் அந்த 63 அப்படிங்கிற அவர் எடுத்து வைக்கும் பொழுது இப்படி ரொம்ப அருமையான பாடல்கள். என்ன, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, அந்த மாதிரியான பாடல்கள், நாதர்முடி மேல் இருக்கும், அதெல்லாம் அப்படியெல்லாம் பாடி இதெல்லாம் நமக்கு ஒரு ஒளி ஊட்டி. இதை எத்தனையோ பேர் நீங்கள் 30கள்லேருந்து 31 பேசும் படம் அதுலேருந்து பார்த்தா எத்தனையோ பேர் எத்தனையோ வேடங்களில் நடித்திருக்கிறார்கள். சில பேர் நன்றாகவும் நடித்திருக்கிறார்கள், அழகாகவும் பாடியிருக்கிறார்கள், எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் நமக்கு முன்னுதாரணமாக இருந்து அந்த பிரதிகளும் நமக்கு கிடைத்து அவையெல்லாம் இருக்கக்கூடியதை நடிகர் திலகத்தின் வாயிலாக கிடைத்திருக்கிறது. ஏன், பெரியவரே கூப்பிட்டு, பெரியவர்கள் எல்லாமே கூப்பிட்டு அவரை ஆசீர்வதித்து இருக்கக்கூடிய ஒரு நடிகன் என்பதன் காரணமாக நமக்கு அவரால் எத்தனையோ நன்மை நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த திருவருட்செல்வர் மூலமாகவும் நான் பார்க்கிறோம். கண்டிப்பாக சார், அதாவது காஞ்சி பெரியவரை முன்னுதாரணமாக எடுத்து இந்த படத்தை நடிச்சிருக்கான்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விஷயம், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக ஒரு பக்தி அவர்கள் மேல் தொற்றிக்கொள்ளுன்ற மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே அந்த கேள்வியிலேருந்து தான் வரும். கடவுள் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டு, எந்த திசையை நோக்கி இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியிலேருந்து தான் வரும். நீங்கள் அழகாக நீங்கள் அந்த இல்லைன்னு சொல்கிறது வந்தீங்க இல்லையா, அப்படிதான் தொடங்குது படமே. அதை நீங்கள் இப்படியா சொல்லியே அது வெளிப்படுகிறது உண்மை. கண்டிப்பாக சார், அதாவது கடவுள் இல்லை என்று நினைப்பவர்களுக்கும் பக்தி தொற்றிக்கொள்ளும்ன்றது உண்மைதான். பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம் நேயர்களை, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.